ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோதர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. தடும் புகழாய் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் வேளனானே, நான் வேளனானே, நான் வேளனானே. உன் தடும் புகழாய் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் வேளனானே, வேளனானே, வேளனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறேன். ஆனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனு மக்களின் அவிசுவாசத்திற்கும் திகட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றியறிந்த நேசத்தையும்
தர்ம நடவடிக்கைகளையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோதர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. உடலும் தெரியமாகிறது. இப்பொழுது உடனடியாக நற்கருணை பவனியானது தொடங்கிருக்கிறது. ஆகவே இந்த நற்கருணை பவனிலே நாம் இந்த பக்தியோடு பங்கெடுக்க மாற்றினார் அதிசயம். நில்லுங்க 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 வரட்டும் அவரு. அதிசயம் புயல் காற்றை தம் அடையாளே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் அடையாளே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் போட்டோம். செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் பெற்றுக்கொள்ள மனமும் வந்து அந்த தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். உலகமே அவரது படைப்பினால் உருவாக்கப்பட்டது. அந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட நாம்
அவரின் சாயலிலே நம்மை படைத்து நம்மை வழிநடத்தி காத்து வரும் நம் ஆண்டவர் நமது அருகிலே நமது கரம் பிடித்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். நம்மளோடு இணைந்து நம்மை அழைத்து செல்கின்றார். அவரோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற நாம் முழு உள்ளத்தோடும் பிறர் அன்பில் வாழ்ந்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ள அன்போடு மன்றாடுவோம். எல்லாவற்றையும் பார்க்க தேவரே அத்தியந்த பக்தி ஆசையோடு அபேட்சித்து ஆராதிக்கிறேன். நெறிகெட்ட அக்கிரமிகளால் தேவருடைய தேவாலயங்களில் செய்யப்பட்ட சகல திருட்டுகளுக்கும் பரிகாரமாக அடியேன் உம்முடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியர் உமக்கு தோத்திரமாக செலுத்திய உதாரமான திரவிய தானங்களையும் பக்தியுள்ள காணிக்கைகளையும் அல்லாமல் என்னை முழுவதும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய கருணைக்கு புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் துன்பத்திலும் இன்பத்திலும் நல்ல தந்தையாய் இருப்பாய். கண்ணையர் காத்திருக்கும் நல்லெண்ணையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்றும் அழைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா.
என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பிற்கு அடைக்கொண்டால் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே, உன் அன்பை மறவாமல் நான் எங்கும் வாழ்ந்திருப்பேன், நான் எங்கும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. எப்போதும் நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். எப்போதும் நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேசும் ஆசையா இருக்குதையா. மிகவும் மனம் பேசுகிற மத்தியஸ்தராகிய மிகுந்த நன்றி அளித்தவர்களுடனே தேவரேனை ஆராதிக்கிறேன். திருச்சபையார் யாரோர் அதிகாரம் பெற்றவர்கள் உம்முடைய தேவாலயங்களில் தேவரிற்கு செய்யப்பட்ட சங்கீனமான அனாச்சாரங்களை திருத்தாமலும் கண்டியாமலும் விட்ட அசட்டைத்தனத்திற்கு பரிகாரமாக அடியே பரிசுத்த மித்ராணியார்களும் சிரேஷ்ட குருக்களும் தேவருடைய ஊழியத்தில் கொண்ட நுணுக்கமான கவனத்தையும் சுறுசுறுப்புள்ள விசார பக்தியையும் தேவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுரிக்குரிய பரிசுத்த பரமதுரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துரிதோஸ்வர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரோடு நாம் வளர்ந்து இருக்கின்றோம். அவர் சென்ற இடமெல்லாம் புதுமைகளையும் சென்ற இடமெல்லாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும், அவர் சென்ற இடங்களெல்லாம் ஆறுதலையும், அவர் சென்ற இடங்களெல்லாம் நம்பிக்கையும் கொடுத்தவர்.
நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார். இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தீகளை மூட்டினார். இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பல அற்புதங்களை செய்தார். இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் தன்னுடைய வாழ்வில் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தார். இந்த வேளையிலே இந்த தருணத்திலே இந்த கோடி அற்புத அந்தோணியாருடைய இந்த ஆலயத்தில் கூடி இருக்கக்கூடிய நாம் இந்த சிவருமான அருகிலே அவருடைய இறை பிரசுரம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் நம்முடைய தேவைகளுக்காக சுமைக்கிறோம். கடந்து வந்த பாதைக்காக நன்றி கூறுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே என் மக்கள் ஒவ்வொருவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். கடந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு இன்னல்கள், இடைச்சல்கள், நெருக்கடிகள், வேதனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்தீரே, விபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினீரே, புதிய வாழ்வை கொடுத்து இன்னல்கள் நெருக்கடிகளிலிருந்து எங்களை காப்பாற்றி மேலான ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த நாட்களில் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாகி இன்றைய தினத்திலே உன் பாதத்திலே எங்களுடைய பாதுகாவல் கோடி அற்புதம் மூலமாக இந்த ஆண்டும் எங்களுடைய குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்துக்கு புதுமைகள் நடக்க வேண்டும். எங்களுடைய குடும்பம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இன்னும் பல்வேறு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் நம்முடைய தேவைகளை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். இருக்கிறவர் நானே என்று சொன்னவரே, நான் உன்னை கைவிடாத இறைவன் என்று சொன்னவரே, அந்த இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்த பொழுது அவர்களுக்கு பகலில் மேக தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்த வழிநடத்தை இறைவா, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, நீர் எங்களோடு இருக்கிறேன், நீர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த பொழுதிலும் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்ற மேலான ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த வருடத்தை, இந்த காலத்தை, இனி வரும் நாட்களை உன் பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். குடும்பத்தினுடைய தேவையுடைய சொல்லுகின்றோம். அன்பு ஆண்டவரே, நீர் கொலோசியர் எழுதிய 3வது அதிகாரத்திலே சொன்னது போன்று, கணவரே உம்முடைய மனைவி அன்பு செய், மனைவியே உன்னுடைய கணவரை மதித்து நடைபெற சொல்கிறேன். குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியருக்காக சொல்லுகின்றோம். குடும்ப வாழ்வினுடைய உடன்படிக்கை உடைந்து விடாமல் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒருவர் மற்றவருக்கு விட்டுக் கொடுத்து குடும்ப வாழ்வினுடைய நிறைவை என் மக்கள் காண்பதற்கு நீ உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிளவுகள், பிரச்சனைகள், கசப்பு உணர்வுகள் அனைத்தையும் மாற்றி நீர் மகிழ்ச்சி நிறைந்த திரு குடும்பமாக மாற்றும்படியாக சொல்லுகின்ற ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு தவிக்கக்கூடிய, கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து சொல்லுகிறோம். திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கலங்குகின்ற பிள்ளைகள், இன்னும் பல்வேறு நிலைகளில் என்னுடைய குடும்பம் சீரடைந்து கிடைக்கிறது என்று சொல்லி வேதனையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் 126 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்கணிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. என் மக்கள் இந்த வேளையிலே கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், உன் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறார்கள். இந்த வேளையிலே உடைய இறை பிரசன்னம் ஒவ்வொரு மீதும் ஆட்கொள்ளும்படியாகும். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீர், கவலைகள், வேதனைகள் அனைத்தையும் மாற்றி போடும்படியாகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல நாட்களாக, பல வருடங்களாக, பல மாதங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரெபேக்கா 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதிகளாக வாழ்ந்த அந்த சகோதரிக்கு வாழ்வு அளித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. எங்கள் மத்தியில் சகோதரிகள் வேதனைப்பட்டு புலம்பி இன்னும் பல்வேறு நிறைவில்லாத வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ நிம்மதியை கொடுத்து, நீ மன அமைதியை கொடுத்து, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த சமூகத்திலே சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற்றும்படியாக சுபிக்கிறோம். அடுத்த ஆண்டிலே கோடி அற்புதர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார், என்னுடைய வேண்டுதலை கேட்டார் என்ற நம்பிக்கையோடு
அவர்கள் சாட்சி சொல்ல நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக குழந்தை வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இளைஞர்கள் இளப்பெண்களை கரத்திலே ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் 119:9 இளைஞனே உன்னுடைய வாழ்வை காத்துக் கொள்வது எப்படி, திருச்சட்டத்தை கடைபிடிப்பதால் அன்று என்று சொல்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாழக்கூடிய இளைஞர்கள் இளப்பெண்களை ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். மீடியாக்களுக்கு அடிமையாகவும் இன்னும் பல்வேறு போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளப்பெண்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய உள்ளத்தை கொடுபடியாக நீர் அன்று எத்தனையோ சகோதர சகோதரியின் வாழ்வை மாற்றிக் கொண்டது போன்று அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய இலக்கை என்ன என்பதை அறிந்து வாழக்கூடிய அறிதலையும் புரிதலையும் கொடுத்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இளைஞர்கள் நிரந்தர வேலை வாய்ப்புக்காக சுமைக்கக்கூடியவர்களுக்கு இளைஞரிடம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் திருமண வரனுக்காக தங்களையே தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வரணமைந்து குடும்ப காரியங்கள் நல்ல ஆசீர்வதிக்கும்படியாக சுமைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறாக. அன்பு ஆண்டவரே, அந்த பெரும்பாலுடைய பெண் உம்மை தொட்டார் சுகம் பெற்றார் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்களை ஒப்புக் கொடுத்து சுமைக்கிறோம். அன்பு ஆண்டவரே, அன்று உம்முடைய பார்வை பட்டவர்களும் உம்முடைய போர்வையை தொட்டவர்களும் சுகமற்றார்கள் என்று நாங்கள் விவிலியத்தை வாசிக்கின்றோம். எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்களை ஒப்புக் கொடுத்து சுமைக்கிறோம். பல நாட்களாக பல வருடங்களாக ஆண்டவரே எனக்கு இந்த உடல் நோய் தீராமல் இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு சுமைக்கக்கூடிய பிள்ளைகளை அவருடைய நோயை தொட்டு குணப்படுத்தி அவருடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக சுமைக்கின்றோம். எசேக்கியா அரசர் 15 ஆண்டுகள் நோயினுடையோடு அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு 15 ஆண்டு நீட்டி கொடுக்கிறது போன்று எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்களை நீ தொட்டு சந்தித்து அவருடைய உள்ளத்தை தொட்டு அவர்களுக்கு வாழ்வை கொடுத்து நோயினுடைய நீங்கி நலவோடு வாழ நீ எடுத்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீர்கள். அதுபோன்று எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் சுகம்பெறும்படியாக இந்த வேளையில் சுபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னவரே. அன்பு ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கரத்திலே ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம். என்னுடைய குழந்தை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது, என்னுடைய குழந்தை என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்குது. அன்பு ஆண்டவரே, நீ அவருடைய வாழ்வை மாற்றிப் போடும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வை கரத்திலே ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம். அது சாலமோனுக்கு ஞானத்தை வழங்கியது போன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் திடத்தையும் பக்தியையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம். அரசு தேர்வுக்காக 10, 11, 12 வகுப்பு மாணவ மாணவிகளை சிறப்பாக ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்ணை பெற்று அவர்கள் சிறந்த மாணவ மாணவிகளாக நம்முடைய குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு திருச்சபைக்கு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரை, நீர் ஆசீர்வதித்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும் இந்த வேளையிலே நன்றி சொல்லக்கூடிய வேளையில இந்த நாட்களில் நீ நல்ல பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அவர்கள் சகோதரிகளை கொடுத்த மேலான ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கின்றோம். அவர்களுக்கு உடலுடைய சுகத்தை ஆன்மீக பலத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக சொல்கின்றோம். அதே வேளையில் இந்த நாட்களிலே இந்த திருவிழாவை வழிநடத்தி செல்லக்கூடிய ஊர் பொறுப்பாளர்கள், விழா கமிட்டிய இந்த ஆலயத்தில் ஜெபிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய உபதேசியார், இன்னும் பாடகர் குழுவினர், இன்னும் பல்வேறு நிலைகளில் உதவக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த ஆண்டு உங்களுடைய இறை பிரசன்னத்தினால், உங்களுடைய அருளினால், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் சிறப்பாக விழா முடிந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இறை பிரசன்னம் வரக்கூடிய நாட்களிலும் எங்களையும் எங்களுடைய ஊரில் உள்ள மக்களையும் இந்த ஆலயத்திற்கு ஓடி அற்புதத்தை தேடி வந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்து ஒவ்வொரு நிலையிலும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். உள்ளூரில் வெளியூரில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து பலப்படுத்தி இந்த ஊருக்கு சிறந்த எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக அவர்கள் வாழும்படியாக இந்த வேளையில் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறாங்க. இரு பல்வேறு நிலைகளில் பெண்களை, வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொருடைய வாழ்விலும் நீ அருள் செல்வங்களும் பொருள் செல்வங்களும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதித்து இந்த சிவமா நகர் மற்ற மக்களுக்கு உதாரணமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீ ஒவ்வொருவர்களுக்கும் ஞானத்தையும் அறிவையும் திடத்தையும் ஆற்றலையும்
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய ஆட்சி வருக. உமது திருவுளம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். மாண்பிய தெய்வம், இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய வீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்தோமை மன்றாடுகின்றோம். சுரிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிஸ்துதி நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இறைவேற்றி தந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நற்கருணை ஆசீர்வாதம் வழியாகவும் திருப்பணி வழியாகவும் சிறப்பான குணமளிக்கும் ஜபத்தின் வழியாகவும் நமக்கு பெற்று தந்தவர் அருள் தந்தை சதி செல்வ தயாரன் அவர்கள்.
எனவே இந்த நாளிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்த அருள் தந்தை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி இந்த பொன்னாடியை நாம் அவருக்கு அணிவிப்போம். இந்த நாளிலே திருப்பயணிகளாக வந்து சிறப்பு செய்த அத்துணை வெளியூர் மக்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே வட்டாரத்திலிருந்து வந்திருக்கின்ற அருள் சகோதரி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாம் கரகோசை எழுப்பி நாம் நன்றியினை தெரிவிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நைட்டு இரவு உணவுக்காக சமபதி விருதுக்காக வழங்கியவர்களை இன்று நினைத்து பார்த்தோம். குறிப்பாக காமநாயக்கன்பட்டி மாதா பிராயலஸ் எம் விஜயராஜ், பெங்களூர் ஜெபஸ்டின் ஜெயக்குமார், உடுமலைப்பேட்டை அன்னை ஸ்டோர் மரியந்தோணி, சென்னை ஏ சேசுராஜ், செவல்பட்டி மரிய தங்கம், செவல்பட்டி வி ஜோசப், குருவினத்தம் சுசையம்மாள், தீத்தாப்பட்டி தங்கசாமி, செவல்பட்டி ஏ மரியராயப்பன், காமநாயக்கன்பட்டி குழந்தைய சோதரிய சகாயராஜ், செவல்பட்டி சேசு மரியா, செவல்பட்டி ஜாய் டி ஸ்டார் ஏ செல்வம், செவல்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் காஃபி ஃபார் அந்தோனி ராஜ், செவல்பட்டி ஆரோக்கிய மணியை மகேஷ், தூத்துக்குடி எம் பீட்டர், கோவில்பட்டி டி ஜான் சமைத்து கொடுத்த ஜெய் பீட்டர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாம் கரவோசை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே திருப்பலி சிறப்பு செய்து திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் பெற்றுக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற வியாழக்கிழமை காலை நம்முடைய ஆலயத்தில் வைத்து திருப்பலியும் அதை தொடர்ந்து கொடி இறக்கமும் நடைபெறும். ஆகவே இதை மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு இவருடைய ஆசிரியர் பெற்று செல்வாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.